எனர்ஜெட்டிக்கா இருக்கீங்க. மத்தியான நேரத்தில் எவ்வளவு எனர்ஜெட்டிக்கா. இந்த நிகழ்ச்சி எதுக்கு தெரியுமா? வந்த உடனே ஒரு விளக்கேற்றணுமா, ஒரு குத்து விளக்கு ஏற்றிட்டு தொடங்கணுமா? கரெக்டா? இந்த விளக்கேற்றுறதுக்கு என்ன வேணும்? விளக்கேற்ற என்ன வேணும்? தீப்பெட்டி. வேற விளக்கேற்ற என்ன வேணும்? விளக்கு வேணுமா? மகாபாரதி காலேஜில் ஒரு ஜிடி ஆயிடுவா. விளக்கேற்ற என்ன வேணும்? விளக்கு தான் வேணும். விளக்கேற்றுறதுக்கு என்ன வேணும்? என்னதான் வேணும்? வடிவேல் அண்ணன் சொல்ற மாதிரி என்ன. சரி, வேற திரி. வேற தீப்பெட்டி இருந்தா போதுமா? தீ வேணும்ல. என்ன, திரி, தீ. கரெக்டா? மூணு திரும்ப சொல்லிப்பாரு. என்ன, திரி, தீ. என்ன, திரி, தீ. என்ன, திரி, தீ. என்னை திருத்திக் கொண்டால் நான் இந்த சமூகத்திற்கு விளக்காக இருக்க முடியும். என்னை திருத்திக் கொண்டால் நான் இந்த சமூகத்திற்கு விளக்காக இருக்க முடியும் என்று காட்டக்கூடியது இந்த விளக்கு. அப்படியா? எங்கள் மகாபாரதி இன்ஜினியரிங் காலேஜில் இருந்து எங்கள் மாணவர்கள் ஒரு விளக்காக மாறி இந்த சமூகத்திற்கு ஒளி கொடுத்து விட மாட்டார்களா என்கிற ஒரு மிகப்பெரிய ஏக்கம் தான் இந்த மேடையில் இருக்கிறவங்களுடைய மிகப்பெரிய ஒரு நோக்கமே. ஐயாலாம் பேசும்போது அவ்வளோ விஷயம் சார், இந்த விஷயத்தை எங்கள் மாணவர்கள்ட்ட கடத்திடுங்க சார், அந்த விஷயத்தை எப்படியாவது இந்த மாணவர்கள்ட்ட சொல்லிடுங்க சார்னு ஒவ்வொரு விஷயமாக எடுத்து சொல்லிட்டே வந்தாங்க. இதெல்லாம் சொல்லிடுங்க சார், இதெல்லாம் சொல்லிடுங்க சார். ஏன் இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுல ஒரு பேச்சு வச்சு ஒரு கருத்தை கடத்தணும்? இல்லை, கவலைப்படாத, கிளாஸ் கிடையாது. இப்படி நீங்கள் நல்லா இப்படி சிரித்து பேசுகிறப்ப எனக்கு சந்தோஷம். சன் டிவிலலாம் நாங்கள் பேசுகிறப்ப என்ன பண்ணுவாங்க, கிரீன் மேட் ஸ்டுடியோன்னு ஒன்று வச்சுருப்பாங்க சார் பின்னாடி. நீங்கள்லாம் இப்படி கை தட்டுறீங்களா, சிரிக்கிறீங்களா அப்படின்னா பேச்சு நல்லா இருக்குது, பேசலான்னு அர்த்தம். இப்படி நீங்கள் எதுவுமே செய்யலைன்னா நமக்கு பயமாக இருக்கும். சட்டை பட்டன் கலண்டுருச்சோ, வேட்டி கீட்டி கலண்டுருச்சோன்னு நமக்கு பயமாக இருக்கும். பக்கு பக்குன்னு எதுக்குடா இப்படி முறைக்கிறேன். ஒரு கேமராமேன் மட்டும் இருப்பார் கிரீன் மேட் ஸ்டுடியோவில். அந்த ஆள் சிரிச்சாருன்னா நல்ல ஜோக்குன்னு அர்த்தம் சார். முறைச்சு பார்த்தாருன்னா பேச்சை நிப்பாட்டிடணும்னு அர்த்தம். ஒரே ஒரு ஆள் நிற்பாரு கேமரா வச்சுக்கிட்டு. கிரீன் மேட் ஸ்டுடியோவில் நாங்கள் பேசணும். நான் போய் சிலப்பதிகாரம், மணிமேகலை, குண்டலகேசின்னு அரை மணி நேரம் பேசுகிறேன். அந்த ஆள் முறைச்சு பார்க்குறான். ஒரு 20 நிமிஷம் கழிச்சு போய் சொன்னேன், எப்பா நீ சிரிச்சேனா தான் அது நல்ல ஜோக்கு, நீ இப்படி முறைச்சு பார்த்தேன்னா நான் என்ன பண்ணுறதுன்னு. அவன் கிட்டக்க வந்து கியா பத்தாயே ஆப்கா கியா போல்தி போல்த்தியவா. இருந்தாலும் பரவாயில்ல, நான் சொல்றதை சொல்லிட்டு தான் என் வருவேன். போய் நில்லு. ஹிந்திக்காரனாக இருந்தாலும் சிலப்பதிகாரம். ஆனால் நல்லா கேட்குறீங்க, உங்களுடைய வாழ்க்கைக்கான விஷயங்களை கேட்கணும்னு உட்காந்துருக்கீங்கல்ல. உண்மையிலேயே இந்த 1 மணி நேரத்தில் என் உதட்டிலிருந்து உதறக்கூடிய ஒரு வார்த்தை உங்கள் மனதில் விதையாக பதிந்தால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அர்த்தம். அந்த வார்த்தை என் உதட்டிலிருந்து உதிர்ந்து விட்டால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டவனாய் இந்த தருணத்தில் உணவு. அதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சி. இங்க ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கேன், என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அந்த அவங்கள போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ நல்லா வருவேன். ஜென்ஜி தலைமுறை, தலைமுடியெல்லாம் வார மாட்டேன், போட்டோ மட்டும் கரெக்டாக எடுப்பேன். நீ முதல் என்ன பண்ணு, உன்னைய போட்டோ எடுத்து அதை பெருசாக்கி பாரு, தலைமுடி எப்படி இருக்கு. பரவாயில்ல. இந்த ஜெய்பீம் படத்துல ஒரு பாட்டு வரும் தெரியுமா, தலக்கோதும் இளங்காத்து மரமாகும் விதையெல்லாம். அது என்ன, தலக்கோதும் இளங்காத்து சேதி கொண்டு வரும். இப்படி காத்து அடிக்குது இல்ல, இந்த காத்து அடிக்கும் போது ஏதோ 2 வார்த்தை காதுல போய் விழுந்துருமா. இப்படி 2 வார்த்தை காதுல போய் விழுந்துருச்சுன்னா அந்த வார்த்தை விதையா போய் நம்ம மனசுல போய் விழுந்துருமா. அந்த ஒரு சில வார்த்தைகள் போய் காதுல விழுந்துருச்சுன்னா, பைபிள்ல ஒரு வாசகம் வரும், நான் விதைகளை தூவுகின்றேன், சில விதைகள் தண்ணீரில் விழுகின்றன, அவை நீர்த்து போகின்றன. சில விதைகள் முட்காட்டில் விழுகின்றன, அவைகளை மரங்கள் நசுக்கி விடுகின்றன. சில விதைகள் பாறைகளில் விழுகின்றன, அவைகளை பறவைகள் புசித்து செல்கின்றன. சில விதைகள் மட்டும்தான் செம்மண்ணில் விழுகின்றன. அந்த செம்மண்ணுக்குள் விழக்கூடிய விதைகளுக்கு வீரியம் இருந்து விட்டால் அவை விருட்சமாகின்றன ஒரு வாசகம் வரும். நீங்கள் எல்லாம் மகாபாரதி இன்ஜினியரிங் காலேஜ் என்ற செம்மண்ணில் விழுந்த விதைகள். இந்த செம்மண்ணில் விழுந்த விதைங்க, அது உங்க பெற்றோர்களினுடைய பெரிய புண்ணியத்தினாலோ உங்கள் ஆசீர்வாதத்தினாலோ நீங்க இந்த செம்மண்ணில் விழுந்துட்டீங்க. இவங்களுடைய கனவு என்ன தெரியுமா, இந்த செம்மண்ணில் விழுந்த இந்த குழந்தைகள் நாளைக்கு ஒரு தலைவர்களாக மாறிவிட மாட்டார்களா என்பதுதான் இவங்களுடைய மிகப்பெரிய ஆசை. சார் டைரக்டர் சார்ட்ட பேசும்போது சொன்னார், இங்கிருந்து வந்தவங்க அத்தனை பேருமே கிராமப்புறத்தை சார்ந்தவங்க, அவங்க தாய் தந்தையர் அத்தனை பேருமே விவசாய குடும்பத்தை சார்ந்தவர்கள்னு. இந்த பின்புலத்திலிருந்து ஒரு தலைவனோ ஒரு தலைவியோ இந்த கல்லூரியிலிருந்து உதித்து விட மாட்டார்களான்றதாயா இந்த நிகழ்வினுடைய நோக்கமே, இது இந்த பேச்சினுடைய நோக்கமே. ஒரு பாட்டி இப்படியே கையசைச்சுக்கிட்டே இருந்துச்சு. பேரன் போனான், பாட்டியே
என்ன பண்ற அப்படின்னா, அந்த பாட்டி இல்லை, நீங்க வந்துருங்கம்மா, அது அது வேற. அங்கிருந்து ரொம்ப நேரமா ஏதோ டான்ஸ் ஆடிட்டு இருக்கீங்களே, என்னாச்சு? ஒன்றும் இல்லை, அப்படி போய் உட்காருங்க. பேரன் போனா, பாட்டி என்ன பண்றீங்க அப்படின்னா, இந்த பாட்டி இப்படி கையாட்டிக்கிட்டே இருந்தாங்க. என்ன பண்றீங்க? ஊசியில நூல் கோக்குறேன்டா அப்படின்னுச்சு. பாட்டி என்ன சொல்லுச்சு? ஊசியில நூல் கோக்குறேன். பேரன் சொன்னா, பாட்டி இன்னும் 1 மணி நேரம் ஆனாலும் முடியாது பாட்டி அப்படின்னா. ஏன்டா அப்படின்னுச்சு. ஊசி கீழே விழுந்து 1/2 மணி நேரம் ஆச்சு, நூல் கீழே விழுந்து 1 மணி நேரம் ஆச்சு, நீ வெறுங்கையில வாலாட்டிட்டு இருக்க பாட்டி. அப்ப அந்த பாட்டி ஒரு வார்த்தை சொன்னாங்க, தங்கம், ஊசியின் காது வழியே நூல் நுழைந்தால் அது சட்டையில் உள்ள கிழிசல்களை தேய்க்கிறது, மனிதனின் காது வழியே நல்ல நூட்கள் நுழையும் போது அது இதயத்தில் உள்ள கிழிசல்களை தேய்க்கிறதுன்னு அந்த பாட்டி கற்றுக் கொடுத்துட்டு போனாங்க. ஏதோ ஒரு வகையில நம்ம மாத்திக்கணும்ல. ஒரு விஷயத்துல பேசுறது நானு, தண்ணி கொடுக்கறது அங்க. தயவு செஞ்சு போய் உட்காருங்கம்மா. இந்த பிள்ளைகளை பிடிச்சி வச்சு நான் பேசுறதே பெரிய விஷயம். அந்த தண்ணி பாட்டில ஓரமா வைமா, நல்லா இருப்பேன். பேசுற நானே பேசாம பேசின்னு இருக்கேன். மகமாகி, ஆமா, ஒரு சார் என்ன பண்றாரு, சர்க்கஸ்க்கு இதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸை கூட்டு போனார். சர்க்கஸ் கூட்டு போனார். நல்லா கவனி. சர்க்கஸ்ல யானை சைக்கிள் ஓட்டிட்டு இருந்துச்சு. யானை, இவர் கேட்டாரு கூட்டு வந்த ஸ்டூடெண்ட்ஸ்ட, யானை ஏன்டா சைக்கிள் ஓட்டுது அப்படின்னாரு. ஒரு பையன் சொன்னா, சார் யானை ரொம்ப பிரில்லியன்ட் சார், அதனால அது சைக்கிள் ஓட்டும் சார், சர்க்கஸ்ல சைக்கிள் ஓட்டும், கோயில்ல பிச்சை எடுக்கும், பிரில்லியன்ட் சார்னா. இன்னொரு பையன் சொன்னா, சார் யானைக்கு வந்து அந்த ட்ரில் மாஸ்டர் கையில குச்சி வச்சிருக்காருல்ல, அதுக்கு பயப்படுது சார்னா. மூணாவது ஒரு பையன் சொன்னா, யானைக்கு என்ன பிராக்டிஸ் கொடுத்தாலும் செய்யும் சார் அப்படின்னா. ஒரே ஒரு பையன் சொன்னா, சார் யானைக்கு தான் பலம் என்னன்னு தெரியல சார், தான் யானைன்னு அந்த யானைக்கு தெரியல சார், தான் ஒரு யானை தனக்கு இவ்வளவு பெரிய பலம் இருக்கு, தன்னால ஒரு சிங்கத்தையும் புலியையும் அடிச்சு தூக்கி எறிய முடியும்னு அந்த யானைக்கு தெரியல சார். தன்னுடைய பலம் என்னன்னு யானைக்கு தெரியல, அதனால அது சர்க்கஸ்ல கோமாளியா இருக்கு. தன்னுடைய பலம் தெரிந்து விட்டால் அது அந்த ட்ரில் மாஸ்டரை அடிச்சு தூக்கி எறிஞ்சிட்டு காட்டுக்கு ராஜாவாக இருக்கும், சர்க்கஸ்ல கோமாளியா இருக்காது சார்னா. நமக்கு நம்மளுடைய பலம் என்னன்னு தெரியுமா? இத்தனை எல்லாருக்கும் ஒரு 18 வயசு ஆயிடுச்சுல, 18 வயசு ஆயிடுச்சா? ஒரு மைக் இருக்கா பிரதர்? இன்னொரு கார்ட்லெஸ் மைக் இருக்கா? இப்ப என்ன பண்றீங்க, அந்த கார்ட்லெஸ் மைக்கை கொடுங்க. தண்ணியை வாங்கி குடிச்சிட்டு இருக்க நீ, பேசுறது நானு, தண்ணி நீ தான். அந்த பொண்ணை கொடுங்க. ஜக்கை பிடிங்கி குடிச்சல அந்த பொண்ணுகிட்ட கொடுங்க. மைக் அந்த பொண்ணுகிட்ட கொடுங்க. அதை அப்படியே ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்கா, ஜக்கு வாங்கி விளையாடிட்டு இருக்க நீ, கொடுங்க. நானா குடிக்கல சார், பரவாயில்ல சார், எந்திரி சார், எந்திரிங்க. உங்க பேரு என்ன, டிபார்ட்மெண்ட், உங்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன? ஐயோ தெரியாம தண்ணி குடிச்சிட்டேனே,